ஜல்லிக்கட்டுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது ஆண்டாக இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டுக்கான தடை தொடர்ந்து நீடித்து வருகிறது. தென் மாவட்ட மக்களினுடைய இந்த உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்ச்சி தான் ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை கண்டித்து தான் தற்பொழுது தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த போராட்டத்தை பொறுத்தளவு இளைஞர்கள் தான் இதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இளைஞர்களுடைய போராட்டம் தான் வலுப்பெற்றிருக்கிறது. தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது அவனியாபுரம் பகுதி. இந்த அவனியாபுரம் பகுதியை பொறுத்தளவு ஜனவரி, அதாவது தை மாதத்தினுடைய முதல் நாள் ஜல்லிக்கட்டு நடைபெறும். தென் மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியானது இதாகத்தான் இருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அதற்கான எந்தவித நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை. ஆகவே தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி தர வேண்டும், உடனடியாக மத்திய அரசு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இளைஞர்களும் பல்வேறு அமைப்பினரும் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் ஊர்வலமாக செல்ல முயன்ற போது காவல்துறையினர் இவர்களை தடுத்தனர். ஆகவே இந்த இளைஞர்களும் பொதுமக்களும் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். பீட்டாவை பொறுத்தளவு இந்தியாவை விட்டு உடனடியாக அனுப்ப வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு நகலை கிழித்து எறியக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்க்க முடியும். அந்த கல்லூரி மாணவர்களை பொறுத்தளவு அந்த உச்சநீதிமன்ற நகலை கிழித்து தூக்கி எறிகின்றனர். மேலும் அந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கண்டன கோஷங்களை எழுப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் இந்த பகுதியானது ஒரு போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி அங்கு பொதுமக்களும் இளைஞர்களும் நடத்தி வரும் போராட்டத்தை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்திலும் இளைஞர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் நகலை கிழித்து எறிந்து இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு என்பது தமிழகத்தில் தை முதல் நாளன்று அவனியாபுரத்தில் தொடங்குவதுதான் வழக்கம். அந்த வகையில் இன்று இந்த ஜல்லிக்கட்டு நடக்காததை ஒட்டி அங்கு தன்னெழுச்சியாக ஏராளமான இளைஞர்கள் மதுரை அவனியாபுரத்தில் குவிந்து வருகிறார்கள். அவர்கள் அங்கு நடத்தி வரும் போராட்டத்தின் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காதர், இப்போ அந்த பகுதியில் எவ்வளவு இளைஞர்கள் வந்து குவிந்திருக்காங்க, போலீசார் எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க தற்போது இருக்கக்கூடிய நிலைமை என்ன காதர்? இந்த போராட்டத்தை பொறுத்தளவு முதல் ஒரு 100 இளைஞர்கள் தான் வந்து இந்த போராட்டத்தை தொடங்கினார்கள். அவர்கள் அறவழியில் தான் நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம், உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டுதான் நடத்தி இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுகின்றோம். ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான நாங்கள் அந்த எங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்த அறவழியில் தான் போராடுகின்றோம், ஊர்வலம் அல்லது பேரணி தான் நிகழ்த்த இருக்கின்றோம். ஆகவே அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அவர்கள் காவல்துறையினரும் ஒரு கோரிக்கை விடுத்தனர். ஆனால் காவல்துறை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான எந்தவித நிகழ்வுக்கும் அனுமதி தர இயலாது, ஆகவே செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து விட்டனர். காவல்துறையே வந்து அனுமதி மறுக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது, ஆகவே அனுமதி தந்துதான் ஆக வேண்டும். நாங்கள் ஒன்றும் ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்த்துவிட செல்லவில்லை, வெறும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் நடத்த இருக்கின்றோம், அதற்கு அனுமதி தரவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே அனுமதி தந்துதான் ஆக வேண்டும் என்று கேட்டனர். ஆனால் காவல்துறையினர் அதற்கு முற்றிலுமாக அனுமதி தர மறுத்துவிட்டனர். இதன் காரணமாகத்தான் இந்த இளைஞர்கள் ஆதிபராசக்தி மந்தை அம்மன் திருக்கோவில் முன்பு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் பீட்டா அமைப்பிற்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். இதேபோல் காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் அவர்களுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து அதிக அளவிலானோர் வந்து கொண்டே இருப்பதால் இந்த பகுதியில் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொதுமக்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது இன்னும் சற்று நேரம் நீடித்தால் 1000க்கும் அதிகமான மக்கள் வருவார்கள் என்பதில்லை. ஏனென்றால் இதை பொறுத்தளவு இந்த ஜல்லிக்கட்டானது இந்த கோவில் முன்பிருந்துதான் காளைகளை அழைத்து செல்வார்கள். ஆகவேதான் அந்த வாடிவாசல் பகுதியில் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதால் இவர்கள் இந்த போராட்டத்தை இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த போராட்டத்தின் காரணமாக இங்கு சுமார் ஒரு 25-30 போலீசார் தான் இருந்தனர். ஆனால் இங்கு ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் போலீசாரும் 100க்கும் மேற்பட்டோர் அதிக அளவிலானோர் இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து தங்களது கண்டனங்கள் நடத்தி கண்டன குரல்களை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றனர். காதர், இப்போ அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க, இதை பத்தி அவங்க கிட்ட பேசுனீங்களா காதர்?
நிச்சயமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்கள் அறவழி போராட்டத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். காவல்துறையினர் கடுமையான நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் விதிக்கக்கூடாது. அப்படி மீறி விதித்தால் தடையை மீறி நிச்சயமாக காளைகளை அவிழ்த்து விட்டு விடுவோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதிலே தீவிரம் காட்டி வருகின்றனர். ஏனென்றால் அறவழியில் நாங்கள் தடை இருக்கின்றது என்ற காவல்துறை சொல்லி கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் மதிப்பளித்து இதுவரை காளைகளை அவிழ்த்து விடவில்லை. ஆனால் எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிக்களிக்காமல் தடுத்து நிறுத்துவதோ அல்லது எங்களை அடக்குமுறையை கையாண்டாலோ நிச்சயமாக நாங்கள் ஜல்லிக்கட்டு காளையை அவிப்போம் என்று அவர்களுடைய அந்த ஆக்ரோஷ குரலை நம்மால் கேட்க முடிகிறது. அவர்களுடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடை நாம் இங்கே காண முடிகிறது. காதர், இந்த சூழ்நிலையில இப்போ அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாராவது வந்திருக்காங்களா? அந்த இளைஞர்களை அவர்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்வதற்காக சமாதான பேச்சுவார்த்தைக்கு யாரேனும் வந்திருக்காங்களா? இது குறித்த தகவல் இருக்கா? நிச்சயமாக, அதாவது போலீசார் இங்கு இந்த பகுதியில் தான் இருந்திருக்கின்றனர். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்படாததால் தான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையை பொறுத்தளவு சிறிது நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு கலந்து செல்வார்கள் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனாலும் கூட அதிக அளவில் இங்கே போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் குழுரம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்ததை பார்த்த காவல்துறையினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதிக அளவிலான போலீசார் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பக்கம் மாணவர்களுடைய கண்டன கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது, மற்றொரு புறம் அந்த மாணவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இப்போ அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த நேரத்தில் நாங்க ஜல்லிக்கட்டை நடத்துவோம் அப்படின்னு சொல்றப்போ அங்க காளைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கா? அதுக்கான ஏற்பாடுகள் ஏதேனும் அங்க இருக்கா காதர்? காளைகளை பொறுத்தளவு நாம் முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பகுதிக்கு சென்று ஒரு காளையை அவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதால் தான் காளைகள் இருக்கின்ற பகுதிகளெல்லாம் கடுமையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த காளைகள் வைத்திருப்பவர்களிடம் ஒரு மறைமுகமாக காவல்துறையின் சார்பில் ஒரு கடுமையான கட்டுப்பாடுகளும் எழுதி வாங்கியதிருப்பது போல் இங்கே இந்த பகுதியில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமல்ல, இந்த காளைகளை அவிழ்த்து வருவதற்கான அனைத்து வழிகளும் மூடப்பட்டு இருக்கின்றது. இதனால் இந்த பகுதியில் 30 ஜல்லிக்கட்டு உடனே நடத்துவதற்கான வாய்ப்பு என்பதெல்லாம் மிக மிக குறைவு. ஆகவே இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அங்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இயக்குனர் வா கௌதமன் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை மோடி அரசு தமிழனுடைய கலைய கலாச்சாரத்தை பண்பாட அறத்தை வரலாறு வீர விளையாட்ட இது அத்தனையும் அழிக்கணும்னு துடிக்குது. ஒரு காலமும் இனி எங்களுடைய தமிழர் கூட்டம் அதை அனுமதிக்காது. மத்திய அரசினுடைய ஒரு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் சொல்றாரு, 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செத்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு அறிக்கை கொடுக்கலன்னு சொல்றாங்க. என்ன கேள்வி கூத்து? ஏயா எங்க மண்ணில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு படையோட வரீங்கள, எங்க மண்ணின் தமிழர்கள் பிணத்தை கணக்கெடுக்க உங்களுக்கு ஆள் வச்சு சொல்லணுமா? அப்ப என்ன தமிழன் சாவணும்? இன்னைக்கு ஏன் தமிழன் சாவுறான்? தஞ்சையில விளைஞ்சா தரணியே சாப்பிடலாங்கிறது பழமொழி. உலகத்துக்கு சோறு போட்ட தஞ்சை இன்னைக்கு அங்க குடிக்க கஞ்சி இல்லாம 200க்கும் மேற்பட்ட தமிழர்கள் செத்துருக்காங்க. இதுக்கு முழு காரணம் மத்திய அரசு. காவேரி மேலாண்மை வாரியத்தை சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி அமைச்சிருந்தா எங்கள் தமிழர்கள் செத்துருப்பாங்க. அப்ப என்ன, எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னாலும் நீங்க விழுந்து தடுப்பீங்க.
எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னாலும் அதுக்கு சாதகமா இருப்பீங்க. அப்ப தமிழன் அடிக்க நிக்கிற இந்திய தேசத்தோட இனி நாங்க இருக்கணுமா வேணாமாங்கிறத பொதுவாக்கெடுப்பு நடத்தி தனி தமிழ்நாடு உருவாகிறதுக்கு எங்க தமிழர்கள் போராட வேண்டிய எங்க இளைஞர்கள் கொதிச்செழுந்து அந்த தீர்வேற்ற ஒரு நிலைக்கு தள்ளிடக்கூடாது இந்திய அதிகாரம். இங்க பாருங்க, ஒரு விஷயம், எங்களை அடக்கி இனிமே எங்களை அச்சுறுத்தி ஒரு காலமும் எங்களை இனிமே பணிய வைக்க முடியாது. ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்ல எங்க நெஞ்சில துப்பாக்கியே நீட்டினாலும் சரி, ராணுவமே சுத்தி நின்று ஈழத்துல கொண்டு வச்ச மாதிரி எங்களை கொண்டு வச்சாலும் சரி, ஒரு காலமும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும். இனி தமிழ் மண்ணை தமிழர்கள் மட்டுமே நிரந்தரமாக தமிழர்கள் மட்டும் ஆளக்கூடிய ஒரு காலத்தை எங்களுடைய இளைஞர்கள் உருவாக்குவாங்க. இதுக்கு காரணம் மத்திய அரசு. தடையை மீறி இப்ப இங்க ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க நடத்த போறீங்களா? நாங்க நடத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அதை தடுக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் கூட இவர்களுக்கு மண்ணில் கண்ணத்து விட்டு எங்களுடைய இளைஞர்கள் காலையிலே ஜல்லிக்கட்டு விளையாடிட்டாங்க. ஆக இனியும் விளையாடுவோம். இங்க தடுக்கலாம், பாலமேடுல தடுக்க முடியாது. இங்கேயும் இது நிரந்தரம் இல்ல. மணி என்ன 12 ஆச்சு. இங்கேயும் தடுக்கவே முடியாது. ஒரே ஒரு விஷயம், காவல்துறை எங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு, கைது பண்ண துடிக்குது. ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு அரசு சொல்லி, ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி இவர்கள் வந்தார்கள் எங்கள்கிட்ட சொல்லணும். அதன் பிறகுதான் நாங்க ஒரு முடிவு எடுப்போம். எங்களுக்கு எதிராக மத்திய அரசு மட்டும்தான் இருக்குன்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். மாநில அரசும் இருக்குதாங்கிறத இவர்களுடைய அத்துமீறலை வச்சுதான் முடிவு பண்ணுவோம். நீங்க என்ன சொன்னாலும் இங்க ஒரு பழமொழி இருக்கு, மாட்டு கொம்புக்கே கவலைப்படாத தமிழர் போலீஸ் கம்புக்கா கவலைப்படுவோம் பயப்படுவோம்னு சொல்ற ஒரு பழமொழி இருக்கு. என்ன நடந்தாலும் ஜல்லிக்கட்டு நடக்கும். என்னுடைய மாணவர்களும் இளைஞர்களும் ஆயிரக்கணக்கில் ஒரு தன்னெழுச்சியாக மதுரை அவனியாபுரத்தில் தற்போது குவிந்து வருகிறார்கள். ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வது என்கிற ஒரு போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.